ராஜிபீடியன் ஹெல்த் ஹெல்த் டிப்ஸ் தான் பனங்கிழங்கு. இது தமிழ்நாடு வாங்கினது தான். பாரம்பரிய உணவு வகை சேர்ந்தது. கற்பக விருட்சம்னு சொல்லலாம். இதில் சத்துக்கள் நன்மைகள் பார்க்கலாம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாம் ஸ்பாட். இந்த பனங்கிழங்குல என்ன சத்துக்கள் இருக்குன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். இரும்பு சத்து, கால்சியம், கால்சியம் சத்து அதிக இருக்கனால எலும்புகளை வலிமைப்படுத்தும். அதே மாதிரி எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். எலும்புகளை அரிக்கும் பார்த்தீங்களா, எலும்பு அரிப்பு அதை தடுக்கும் தன்மையோடது இந்த பனங்கிழங்கு. இதே கூட கால்சியம் கண்டென்ட். எலும்புகளை வலுவாக்கி எலும்பு அரிப்பு, தசை சுருக்கத்தை தடுக்குது. அதே மாதிரி செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் வரவிடம் தடுக்குது. மலச்சிக்கல் பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க சாப்பிடக்கூடாது அருமையான உணவுனா அந்த பனங்கிழங்கு சொல்லலாம். ஏன்னா அந்த பனங்கிழங்கு அவ்வளோ நார்ச்சத்து நிறைஞ்சது தான் பனங்கிழங்கு. இதோட அடியிலிருந்து நுனி வரைக்கும் பயன் தரக்கூடிய மரம்னா இந்த கற்பூரம்னு சொல்கிற இந்த பனங்கிழங்கு தான். பனங்கிழங்கு பனை மரம் சொல்கிறது தான். அதே மாதிரி நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை, மூலம் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட அருமையாக உணவுனா இந்த பனங்கிழங்கு சொல்லலாம். அயன் கண்டன் ரிச்னால ரத்த சொகையை நிற்கும், ரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிக செய்யும். குழந்தைகளுக்கு பசும்பாலோடு சேர்த்து இந்த பனங்கிழங்கை வந்து மாவா செஞ்சு மாவா வந்து காய வச்சு அரைச்சி பவுடராக்கி பசும்பாலை கலந்து கொதிக்கிச்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பனங்கிழங்கு. அதே மாதிரி உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியது, உடலில் இருக்க தேவையில்லாத வெப்பத்தை தணிக்கக்கூடியது இந்த பனங்கிழங்கு. குளிர்ச்சி தரக்கூடியது பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்குல தேங்காய் பால் சேர்த்து பெண்கள் சாப்பிடும்போது கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப பலமாக்கும், கர்ப்பப்பை பிரச்சனை நீக்கும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் வந்து வலிமையாகும். உடல் உள் உறுப்புகள் எல்லாமே சாப்பிடலாம் ரொம்ப. அதே மாதிரி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது. ஆண்கள் பெண்கள் அனைவரும் சாப்பிடக்கூடிய அருமையான உணவுனா இந்த பனங்கள் சொல்லலாம். ஆண்களுக்கு ஆண்மையை அதிகம் செய்யும், உடல் வலிமையாக்கும். ரொம்ப வந்து உடம்பு வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி குழந்தைகளும் சரி பெரியவங்க எல்லாமே ரொம்ப லீன் பண்ணி நரம்பு மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன சாப்பிட்டா உடம்பு தேரவே தேராது. அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வந்து இந்த பனங்கிழங்கு சாப்பிடும்போது உடல் எடையை வந்து அதிக செய்யும் பனங்கிழங்குன்னு சொல்லலாம். உடல் இளைத்தவர்கள் சாப்பிடக்கூடிய அருமையான உணவுனா பனங்கிழங்கு. அதே மாதிரி சர்க்கரை நோய்க்கு அருமையான அருமருந்துன்னா இந்த பனங்கிழங்கு சொல்லலாம். ஏன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக செரிமானம் ஆகாது, மெதுவாக வந்து செரிமானம் ஆகிறதுனால செரிமான தன்மை மேம்படுத்தினால சர்க்கரை நோய்கள் சாப்பிடக்கூடிய அருமையான உணவுனா இந்த பனங்கிழங்கு சொல்லலாம். ஏன்னா வந்து நார்ச்சத்துள்ள பொருள் வந்து சர்க்கரை நோய்களுக்கு அருமையான அருமருந்து. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முக்காசி இருக்கிறது வந்து நார்ச்சத்து தான். அதே மாதிரி சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த பழங்களை சாப்பிடலாம். இதில் மஞ்சள் போட்டும் அவிக்கலாம். அதே மாதிரி உப்பு சேர்க்காமல் அவிச்சா ரொம்ப நல்லது. இந்த பனங்கிழங்கோட கருப்பட்டி சேர்த்து சாப்பிடும்போது அந்த இரும்பு சத்து டேரக்டாக நமக்கு உடம்பு கிடைக்கும். மஞ்சள் சேர்த்து அவிச்சு அதோடு சேர்த்து கருப்பட்டி சேர்த்து இடித்து சாப்பிடும்போது அந்த இரும்பு சத்து வந்து நமக்கு டேரெக்டாக வந்து உடம்பு வந்து உட்கிரகிக்க செய்யும். இம்யூனிட்டி பூஸ்ட்னு சொல்லலாம் பனங்கிழங்க. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்சது. இந்த பனங்கிழங்கை வந்து மாவாக்கி காய வச்சு ஃபஸ்ட்டு வந்து அவிச்சு காய வச்சு பவுடராக்கி கஞ்சியாக குடிக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்சது இந்த பனங்கிழங்கு. இம்யூனிட்டி பூஸ்ட்னு சொல்லலாம் உடம்புக்கு. மலத்தை வந்து வெளியேற்ற இல்லாமல் ரொம்ப நீண்ட நாளும் கஷ்டப்படுவாங்க. 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி உள்ள பிரச்சனை உள்ளவங்க ப்ராப்ளம் உள்ளவங்களாம் இந்த பனங்கிழங்கு சாப்பிடும்போது மலத்தை இலக்கி வெளியேற்றும் தன்மையுடையது பனங்கிழங்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பனங்கிழங்குல வந்து பித்தம் அதிகமாக இருக்கும். எங்கள் தாத்தாவே சொல்லியிருக்காங்க. அதனால் பித்தம் இருக்கும்போது கருப்பட்டி சாப்பிடணும். பனங்கிழங்கு சாப்பிட்டு கருப்பட்டி சாப்பிடணும். இல்லைன்னா வந்து மிளகு பூண்டு சேர்த்து சாப்பிட்றணும். பொடி போட்டு
மிளகு பூண்டு சேர்த்து இடித்து பொடி பண்ணி அதை அந்த ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம். ஏன்னா பழங்கள் சாப்பிடணும். ஏன்னா அது வந்து பித்தம் அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பனங்கிழங்கு சாப்பிட்டோன்னே வந்து உடனே ஆற்றல் கிடைக்கும். எந்த பொருளும் உங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும் அந்த சத்துக்கள் வந்து. இது வந்து அப்படி கிடையாது. சாப்பிட்ட உடனே வந்து உடனே ஆற்றல் கிடைக்கிறது தன்னுடையது. அதனுடைய பவர் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். உடம்பு ஸ்ட்ராங்காகும். நம்ம வந்து எப்பயுமே வந்து சோம்பேத்தனமாக இல்லாமல் ஒரு சுறுசுறுப்பாக எங்கே வைக்கிறதுனுடையது பனங்கிழங்கு சொல்லலாம். இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா செரிமானத்தை மேம்படுத்தும், எலும்புகளை வலுவாக்கும், அதே மாதிரி எலும்பு அரிப்பு வரவிடாமல் தடுக்கும் தன்மையுடையது பனங்கிழங்கு. மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரவிடாமல் தடுக்கும். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பனங்கிழங்கு. ஏன்னா இது வந்து அயன் கண்டென்ட் இருக்குது, கால்சியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, கால்சியம் இருக்குது. இது ஒரு லோ ஃபேட் உணவுன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து கொழுப்பு சத்து ரொம்ப கம்மி. உடல் எடையை குறைக்கும்னு நினைக்கிறவங்க இந்த பனங்கிழங்கு தொடர்ந்து சாப்பிடும்போது உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக குறையும். உடல் எடை கூடுன்னு நினைக்கிறவங்க இந்த கிழங்கு சாப்பிடலாம். ஏன்னா குறைஞ்ச கொழுப்புடையது. பாடிக்கு ஸ்ட்ரென்த் வேணுமா, இந்த பனங்கிழங்கு வந்து தொடர்ந்து சாப்பிடலாம். அதே மாதிரி கால்சியம் ரிச் இருக்கிறதுனால எலும்பு முறிவு, தசை சுருக்கம், எலும்பு அரிப்பு போன்ற ப்ராப்ளம் வராமல் தடுத்துக்கலாம். அதே மாதிரி தசை சுருங்கும் பார்த்தீங்களா, அதையும் தடுத்துக்கலாம். ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரிங்கிள்ஸ் ஃப்ரீன்னு சொல்லலாம். தோல் சுருக்கம் வர விடாமல் தடுக்கும் பனங்கிழங்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த பனங்கிழங்க தொடர்ந்து சாப்பிடும்போது, அடிக்கடி சாப்பாடு சாப்பிடும்போது சக்கரை நோய்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நார்ச்சத்துள்ள ஒரு பொருள்னாலே வந்து டாக்டர் சாப்பிட சொல்கிறது வந்து நார்ச்சத்துள்ள உணவுப் பொருள் சாப்பிட சொல்லுவாங்க. மாவு தண்ணியுள்ள பொருள் வந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து சக்கரை நோய்கள் பயப்படாமல் சாப்பிடலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை சீராக்கும், எலும்புகளை வலிமைப்படுத்தும் தன்மையுடையது பனங்கிழங்கு. பாரம்பரிய உணவு வகையில் ஒன்று இந்த பனங்கிழங்கு. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பனங்கிழங்குனாலே எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த கிழங்குலாம் கிடச்சுன்னா நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. எங்கே கிடச்சா எப்போ கிடச்சா வாங்கி சாப்பிடணும். இது மக்காச்சோளம். இதுதான் எந்த கலப்படம் இல்லாத இயற்கையான உணவுன்னு சொல்லலாம். இந்த கிழங்கை நம்ம மிஸ் பண்ணலாமா? ஆண்களும் சரி, பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி, எல்லாருமே சாப்பிடக்கூடிய அருமையான ஒரு உணவுனா இந்த பனங்கிழங்கு. இதை யாருமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. நல்லா சாப்பிட்ணும். அதே மாதிரி இதை உப்பு போட அமைச்சாலும் டேஸ்ட் தான். மஞ்சள் உப்பு போட்டு காரம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டாலும் அப்படியும் டேஸ்ட் தான். இல்லை காய வச்சு பவுடர் ஆக்கலாம். எல்லாத்துக்குமே இதோட சத்துக்கள் வந்து நிறைஞ்சதான். இந்த பனங்கிழங்கு வந்து பனம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, பனம்பழத்தில் வந்து நம்ம பனம்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கொட்டையை வந்து பூமிக்குள்ள போச்சு வச்சோன்னா அதுலேருந்து வர்றது தான் இந்த பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்கு வந்து எடுக்காம விட்டோம்னா அது வந்து பனைமரமாயிரும். மேலும் இது போன்ற வீடியோக்களை அப்படி பண்ண தொடர்ந்து பாருங்கள். என்னோட சேனல் பாருங்கள். ராஜி பியூட்டி ஹெல்த். இன்னைக்கு ஹெல்த் யூஸ் பார்த்தாச்சு பனங்கிழங்கை பற்றி. இது தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு கிழங்கு தான்.